நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளிலும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் நீ தேவனை நோக்கி பார். உன் கண்களை ஏறெடுத்து நெல், அப்பொழுது உனக்கு நன்மைகள் உண்டாகும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்பதாகும். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இந்த வாக்கியத்தை சிதேக்கியா ராஜாவுக்கு தெரிவிக்கின்றார். இஸ்ராயேல் ரெகோபயாமுனுடைய காலத்தில் இரண்டாக பிளவுபட்டு போனது. வடநாடு தென்னாடு என்பதாகும். வடநாடு இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது, தென்னாடு யூதா என்று அழைக்கப்பட்டது. இந்த யூதா நாடாகிய தென்னாட்டிலே சிதேக்கியா ராஜா அரசாண்டு வருகின்றார். அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செம்மையாய் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டவன் வாழவில்லை. அவன் செம்மையாக அரசாளவில்லை. அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவனாய் காணப்பட்டான். அந்நிய தெய்வங்களோடு ஈடுபாடு உள்ளவனாக காணப்பட்டான். அவன் தேவனுக்கு கோபமூட்டுகிறவனாக காணப்பட்டான். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற காலம் அதுவாக இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், உங்களுக்கு எதிராக எழும்பி வந்திருக்கிற பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு நீங்கள் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண வேண்டாம். அவன் உங்களை பிடித்து கொண்டு போகிறான் என்றால் அதற்கு நீங்கள் உடன்பட்டு போங்க. அங்க நீங்க போய் நீங்கள் சுகமாக நீங்க வாழ முடியும். நான் அதற்கேற்ற எல்லா காரியங்களையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். நீங்கள் நேபுகாத் நேச்சாருக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னா நேபுகாத் நேச்சார் உங்களை அழிப்பான், உங்கள் பட்டணத்தை அழிப்பான், உங்களுடைய தேவாலயத்தை அழிப்பான், உங்களை கொன்று போடுவான் என்று சொல்லி எச்சரித்தார். அப்பொழுது இந்த சிதேக்கியா ராஜா, இந்த எரேமியா தீர்க்கதரிசி நேபுகாத் நேச்சாருக்கு ஆதரவாக பேசுகிறான், ஆகையினால இவனை உயிரோடை வைக்கக்கூடாது என்று எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டான். அப்படி சிறைச்சாலையிலே போட்டிருக்கிற நேரத்தில் தான் இரண்டாம் தரம் இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிதேக்கியா ராஜாவே, இப்பொழுதாவது நான் சொல்லுவதை கேள். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது ஆண்டவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் கண்களை ஏறெடுத்து நெல், உன் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி முறையிடு என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படி நீ கூப்பிடும் பொழுது இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நான் தூரமாய் விலகி போக பண்ணுவேன், இல்லை என்றால் உனக்கு அழிவு இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அப்படி நீ ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேட்டு நடப்பாய் என்றால், இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய தேசம் சீரழிக்கப்பட்டு போன உங்களுடைய தேசம், பாழடிக்கப்பட்ட உங்கள் தேசம் திரும்பவும் சீரும் சிறப்பும் பெற்று நலமாக இருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய அரண்மனையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எப்பொழுது சந்தோஷமாய் இருக்க முடியும்? உன்னுடைய தேவாலயத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி எப்பொழுது சந்தோஷமாயிருக்கிற அந்த சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை சிதேக்கியா ராஜா கேட்கவில்லை. 2 நாளாகமம் 36 அதிகாரத்தையும் 2 ராஜாக்கள் 25 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரிகிறது. அதற்கு பதிலாக சிதேக்கியா ராஜா நேபுகாத்நேச்சாரோடு யுத்தம் கலந்தான். அதனுடைய முடிவு, நேபுகாத்நேச்சார் சிதேக்கியா ராஜாவை பிடித்து அவன் கண்களுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தார் எல்லாரையும் வெட்டி போட்டு அவன் அரண்மனைகளை இடித்து பாழாக்கி சிதேக்கியா ராஜாவினுடைய 2 கண்களையும் குருடாக்கி 2 வெண்கல சங்கிலிகளை போட்டு கட்டி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனான். அங்கே சில காலங்களிலே அவன் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். தேசம் சூறையாடப்பட்டது. பெரிய வீடுகளெல்லாம் அழிக்கப்பட்டது. தேவாலயத்திலிருந்து எல்லா பொக்கிஷங்களும் சூறையாடப்பட்டது. இப்படிப்பட்ட கோர அழிவை இந்த சிதேக்கியா ராஜா மூலமாய் அந்த தேசம் சந்தித்தது. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை கேட்காத, ஆலோசனைகளை கேட்காத, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்காமல் போன சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை முடிந்து போனது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறது, நீ நெருக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறாயா? உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறாயா? சகலவற்றையும் இழந்து நிற்கதியான ஒரு நிலைமையில இருப்பதை போல நீ உணர்கிறாயா? இன்னும் உனக்கு எதிராக எல்லாம் எழும்பி வருகிறதை போன்ற ஒரு உணர்வு உனக்குள்ளே உண்டாகி இருக்கிறதா? நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவரை நோக்கி சத்தமிட்டு அடக்கி கொள்ளாமல் கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு அழு. கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறு. அவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். நீ அறியாதது, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும்படி செய்வார். உங்களுடைய தேவாலயத்தில் எப்பொழுது களிப்பின் சத்தமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற சத்தமும் உண்டாயிருக்கும். உங்கள் தேசம் நன்றாக வாழ்ந்திருக்கும். சீரும் சிறப்புமாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஆகையினால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த நல்ல அனுபவத்தை எங்களுக்கு நீர் உணர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டிருக்கிறோமோ, உடைக்கப்பட்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்காய் நாங்கள் உம்மை நோக்கி நெருங்கி வந்து உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதான ஆண்டவரே அந்த உணர்வுகளை எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உணர்வற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் இருந்து, உணர்வுகள் உடையவர்களாய் இருந்து தேவனை நோக்கி முறையிட்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.